ஜெபம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதுமானது. வார்த்தையினால் மனிதன் பிழைப்பான். மனிதன் வார்த்தையினால் பிழைக்க முடியும். உம்முடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது. அந்த வார்த்தை இப்பொழுது எங்களுக்குள்ளே வந்து செயல்பட்டு உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, உங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே கூடி வந்திருக்காங்க. ஆசையோடு தங்களுக்கு ஒரு வார்த்தை வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு உடைய கண்மணி பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அடிமையை மறைத்து நீங்கள் பேச வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உபாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உபாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்களுக்கு பிதாக்களுக்கு சொன்ன அந்த கானான் தேசத்திலே நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து அதை ஆண்டு கொண்டு அதில் நீங்கள் நன்றாக இருப்பதற்கு இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய நீங்கள் சாவதானமாய் இருக்க வேண்டும். சாவதானம்னா நிறைய அர்த்தம் சொல்லலாம். ஒன்று கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்வதற்கு நம்ம எப்படி வாழுகிறோம் என்றால், சிந்தனை நிறைந்த ஒரு அறையில வாழ்கிறோம். எதுல வாழ்றோம்? சிந்தனையினால் நிறைந்த கட்டப்பட்ட ஒரு அறையில நம்ம வாழ்கிறோம். எதெல்லாமோ நம்ம நினைக்கிறோம். நல்லதையும் நினைப்போம், கெட்டதையும் நினைப்போம், நம்ம மாம்சத்தின்படியும் நினைப்போம், சாத்தானும் கொண்டு ரசியமா நினைப்போம். இப்படியான ஒரு சிந்தனையினால் நிறைந்த ஒரு அறையில வாழ்கிறோம்னா எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண தெரியணும். நீங்க கடைக்கெல்லாம் போறீங்க, நீங்க கெட்டுற ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுடைய செலக்டட். நீங்க எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் சரி சாவதானமா இருந்து நம்ம செலக்ட் பண்றதுனால நீங்க எடுக்கிற எதுவுமே எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அதே போல கர்த்தருடைய கற்பனைகளை அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு. நேற்று கூட நான் ஒரு குரூப் மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணேன். நேற்று நான் வந்து மெசேஜ் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப பதஷ்டமாக இருந்துச்சு அந்த செய்தி. நிறைய பேர் அந்த குரூப்பில் இருந்தாங்க. எனக்கே ரொம்ப நடுக்கமாயிட்டு, என்னன்னு தெரியல, ஒரு பயங்கர இங்கே நிற்கும் போது எனக்கு அந்த மாதிரி அவ்வளோ பயம் இல்லை, பயம் இருக்குது. ஆனால் அன்னைக்கு ரொம்ப நடுக்கமாக இருந்துச்சு. சரி, ஆண்டவருடைய கிருபையினால மெசேஜ் கொடுத்து முடித்த உடனே 2 காரியம் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். என்ன காரியம்? நான் எல்லாம் முடிச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன். அடுத்து நம்ம ரெக்கார்டிங் எனக்கு வெள்ளிக்கிழமை, அதுக்கு செய்தி எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னது, முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரை மட்டும் நீ என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். 2வது உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூற வேண்டும். இந்த எல்லா கட்டளையும் இந்த 2 கட்டளையிலாம் அடங்குகிறது. அதனால அருமையானவர்களே, நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்முடைய கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், அது உண்மை. ஆனால் நம்மில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூற வேண்டும். மனிதன் நமக்கு சத்துரு அல்லவே அல்ல. நமக்கு ஒரே வித மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் கொள்ளாத நோய்களோடும் கொள்ளாத பேய்களோடும் தான் நமக்கு போராட்டம் உண்டு. மனிதன் ஒரு நாளும் சத்துருவாக ஆக முடியவே முடியாது. ஏனென்றால் அன்பு தான். அந்த அன்பை செலுத்தும் போது அந்த அன்பு எல்லாவற்றையும் தாங்கிரும், எல்லாவற்றையும் சகிச்சிரும், எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்ளும். எல்லாருமே நம்ம ரொம்ப செயின்ட்டு ஏஞ்சல்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். ஆனாலும் அவற்றின் மத்தியிலையும் பிதாவாகிய தேவன் சொன்ன சீனாய் மலையில சொன்னது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. நான் ஒன்று கண்டுபிடிப்பேன். எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் மருமகா இருக்கான்னா, அவள் வந்து நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிடுவா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு சோறு போட்டு தரும்போதும் எனக்கு எப்படி தான் ஊற்றுவா? அதான் கண்ணை போல பிறனை நேசி அப்படி நான் கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ நான் காஃபி கொடுக்க, ஒருத்தங்க காஃபி கொடுக்கனா நான் குடிக்கிற ஒரு டம்ளர் நல்லா இருக்கும். அது எப்படி அது வழுக்காமல் ஒரு மாதிரி இருக்கலாம். அப்போ யாருக்காவது கொடுக்கணும்னா அதே மாதிரி அந்த மாதிரி டம்ளரில் தான் நம்ம கொடுக்கணும். எந்த தட்டு வழுகாமல் ரொம்ப வெயிட் இல்லாமல் இருக்குமோ அதை நம்ம பிரியமாக இருப்போமோ, யாருக்கு கொடுத்தாலும் அந்த தட்டை தான் நல்லா விளக்கி கொடுக்கணும்னு இருக்கும். இப்படி நிறைய காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களை நீங்கள் எப்படி நேசிப்பீங்க அப்படி நீங்களே யோசித்து பாருங்க. நம்முடைய சிந்தனைகள் பலவிதமான அறைகள் நமக்கு காணப்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆண்டவர் எப்பவுமே எடுத்துக்கிட்டே இருப்பார். என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கிறதுல அதிலே நீங்கள் சாவதானமாக இருக்க வேண்டும்.
அதுல பொறாமையும் வரலாம், நமக்கு பெருமையும் வரலாம், இல்ல நமக்கு மாம்சத்தினுடைய காரியங்கள் வரலாம். எல்லாவற்றையும் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம யார்கிட்டயாவது எதையாவது பேசும்போது நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிலாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நீட்டா போகும், அமைதியா போகும், சஞ்சலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. 2வது வசனம், உபாகமம் 8:2, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தினார். உனக்கு சில சிற்றைகள் நமக்கு வந்துச்சு, சில போராட்டங்கள் வந்தது, சில கஷ்டங்கள் நமக்கு வந்தது, இல்லைன்னு இல்லை. அது எதுக்காக அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நீ நம்முடைய உள்ளத்துல நீ அறிய வேண்டும். என்ன அறிய வேண்டும்? நான் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுவேன். பொறாமையில நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், இவங்க பொறாமப்படுறாங்க அப்படின்னு நமக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிக்கலாம் என்ன தெரியல. அதே மாதிரி நான் யாரையாவது பொறாமப்படுறேன், இவங்களுக்கு பல்லு வரைச்சே ஒரு அழகா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்னதான் ஒரு பொறாமை. அது எப்படி இருக்கட்டும், எனக்கு அது மேட்டர் கிடையாது அப்படின்னு தான் நினைக்கணும். அந்த கேர் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி எந்த காரியத்திலையுமே அவளுக்கு என்ன அவங்களுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு பொறாமை அது நமக்குள்ளே இருக்குதா என்பதை நீ அறியும்படிக்கு சில கஷ்டங்கள், சில நெருக்கங்கள் வரும்போது நம்ம கண்டுபிடிக்கணும் எனக்குள்ளே என்ன இருக்கிறது. அப்ப நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் செயலாற்றும் போது அந்த வேண்டாங்கிறத அவரே என்ன செய்வாரு, அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாரு, அதை தள்ளி விடுவார். கடல் சொல்லுவாங்க, கடல் இறந்தவங்களை என்ன செய்யாது, வைக்காது, எங்கேயாவது கொண்டு என்ன செய்யுமா, தள்ளி விடுமா. அதே போலதான் நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் அந்த தீய காரியங்களை, தீய சிந்தனைகளை, நமக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை பேசும்போது சிந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர் தள்ளுவதற்கு முயற்சி செய்வார். அதுக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய லைஃப் கண்டிப்பா நீட்டா போகும், சஞ்சலமே என்ன செய்யாது, இருக்காது. அந்த உபத்திரங்கள் எதுக்கு அப்படின்னா, நீ கை கொள்வாயா, நீ அவருடைய கற்பனைகளை 10 கட்டளைகளே எல்லாமே நீங்க பாருங்க. ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இரக்கம் நம்மகிட்ட காணப்படுகின்றதா, அன்பு காணப்படுகின்றதா, நம்ம மன்னிக்க கூடிய ஒரு குணம் நமக்கு இருக்குதா, மறந்து விடுகிறோமா, அதே நம்ம நினைக்கிறோமா, இப்படியாக நம்மை சோதித்து அவர் பார்க்கிறார். நாமும் அது நமக்குள்ள இருக்கா என்று பார்க்க வேண்டும். நான் திருச்சிக்கு போயிருந்தேன் ஒரு தடவை, ஒரு அக்காவோட போயிருந்தேன். அப்போ அங்கே எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, திருச்சியில் காவேரி நதி இருக்குல்ல, பார்க்கலாமா அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிருந்தோம். காவேரி நதி ரொம்ப தண்ணி இல்லை, பரவாயில்லாமல் போய்கிட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. சின்ன இந்த நெத்தலி மீன் மாதிரி மீன், தண்ணி கீழே மணல் நல்லா குறுத்து மணல், அந்த மீன் போறதை நம்ம பார்க்கலாம். உள்ள நம்ம கால் வச்ச உடனே 10 காடு காலை கடிக்குது. ஆனா மணல் அப்படியே நீட்டா இருக்கு, எந்த குப்பை கூட ஒண்ணுமே இல்லை, அது பாட்டுக்கு அமைதியா அது போய்கொண்டு இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாங்க, எனக்குள்ள வந்துச்சு மனசுல வார்த்தை, உன் சமாதான நதியை போல இருக்கணும். நம்முடைய சமாதான நதியை போல இருக்கணும்னா கற்பனைகளை கை கொள்வதற்கு சாவதானமா இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், ரெடியாக இருக்கணும். இந்த வார்த்தையை நான் கீழ்படி வாண்டவர் இன்னொரு கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறேன். இங்கே போகணுன்னா போ, இங்கே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, செய்யலாம் செய்யக்கூடாது, செய்யலாம் செய்யணும். ஒரு நாள் ஒரு நிச்சயதார்த்த வீடு, நான் சொல்லணும்னு நினைக்கல. அந்த நிச்சயதார்த்த வீட்டுக்கு மேலே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு கீழே சாப்பிட வரணும். ரொம்ப நெருங்கின ஒரு சொந்தம், சாப்பிட்றதுக்கு எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னையே சாப்பிடக்கூடாது அப்படின்னு. என்னப்பா நான் எப்பவுமே வந்துட்டேன், நெருங்கின சொந்தம், நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, எல்லாம் புரோட்டா அதுன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பந்தி நடந்துக்கிட்டு இருக்கு, தேவன் சொல்லிட்டாரு, எப்படி சாப்பிட முடியும், சாப்பிடல. சரி அப்படின்ட்டு நான் உடனே எந்திரிச்சு மேலே வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி அதை சொல்லிட்டாங்க. நானும் சரி அப்படின்ட்டு உட்காந்து வச்சுட்டு ஜோ பண்ணிட்டேன். கல்யாணம் நடந்துச்சு, ரொம்ப சிறப்பாக பயங்கரமாக கிராண்டாக கல்யாணம் நடந்துச்சு, எல்லாம் முடிச்சது. கொஞ்ச நாளையில் அந்த சொந்தக்காரங்க கூட விட்டுனாங்க. என்னன்னு பார்த்தா டிவோர்ஸு அந்த பேப்பரை நான் பார்த்துட்டேன். எனக்கு பார்த்த உடனே ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், இல்லை கண்டிப்பாக என்ன செய்வாங்க, சேர்ந்துருவாங்க, இல்லை நீங்கள் பாருங்கள் எத்தனை பேப்பர் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, அந்த பேப்பரை நீங்கள் வாசித்து பாருங்கள் அப்படின்னாங்க. நான் ஒரு 2 பேப்பர் கிட்டக்க வாசித்து முடிச்சுட்டு
அப்புறம் சொன்னேன், இல்லை கண்டிப்பாக சேருவாங்க, நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள், நானும் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்றைக்கி ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கி ஃபாஸ்டிங். சரின்ட்டு எசப்பாட்டை போட்டு அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருந்தேன். அருமையானவர்களே, கடைசியில் அவங்க இன்னைக்கு தான் அந்த இது ரிசல்ட்டு அன்றைக்கி சொல்லியிருக்காரு ஜட்ஜி, நீங்கள் 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வாங்க, பிள்ளை இருக்குது, 10 நிமிஷம் நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்னு. 10 நிமிஷத்துக்குள்ளே சொன்னாங்களா, நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி நான் ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் தான், அங்கே நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். இவங்க பொண்ணு மாப்பிள்ளையும் அந்த பையனோட மேலே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளை அவனுடைய கணவனை கையை பிடிச்சி எப்பா அப்படின்னு கூப்பிட்டு என்னதோ சொல்லிக்கிட்டு இருந்தா. வானத்தை பார்த்து நான் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை நம்ம அன்னைக்கு அப்படி இல்லாமல் இருந்திருந்தா அப்படின்லாம் யோசித்து பார்த்தா அது எவ்வளோ ஒரு கஷ்டம். ஒரு அற்ப உணர்வு. 30 ரூபா கொடுத்த ஒரு புரோட்டா வாங்கி கொடுத்தா நம்ம பிள்ளை நமக்கு கொடுத்தோம். இப்படி சில விதமான சில காரியங்கள், இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும்போது பாருங்க, நம்முடைய லைஃப்ல ரொம்ப நீட்டாக இருதயத்தை கடினப்படுத்தி இந்த தவறை செய்யக்கூடாது. தவறை செய்துட்டு மனஸ்தாபப்பட்டு அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டு எழுந்திருக்கிறத விட முதலாவதே நம்ம அதை கீழ்ப்படிவதற்கு நம்ம தயாராக இருக்கணும். அதை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாய் என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியப்படி, நீ உன்னை அறிய வேண்டும். நம்ம கரெக்டாக எல்லாத்துலேயும் நம்ம கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லாமே நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. 80 வயசு ஆனாலும் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க வேண்டும். நம்ம ஆரம்பத்தில் வாலிப வயதில் 40 20 வயசுல 25 வயசுல தொழுனது இப்போ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு பிடிவாதம் இருந்திருக்கும், அந்த குணம் இப்போ இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் வாழ்க்கையில் மாற்றம் இருந்து கொள்ள வேண்டும். எதுக்கு அப்படின்னா கர்த்தரை அறிகிறதுக்கும், 2வது நீங்கள் சமாதானமாக இருப்பதற்கு. அவர் கொடுத்த அந்த நல்ல தேசத்தை 8ஆம் அதிகாரம் உபாகம் 8:10 வாசிங்க. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக ஸ்தோத்திரிக்க கடவாய். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், நீ புசித்து நீ திருப்தியாய் இருக்கணும் அப்படின்னா நீ கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அதை நீ கை கொள்வாயா கை கொள்ள மாட்டாயா? அன்றைக்கி ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க, நான் பரலோகத்துக்கு அடிமை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாங்க. டக்குன்னு அப்படி வந்துச்சாமா அவங்க வார்த்தை. எப்படி நான் பரலோகத்துக்கு அடிமை அப்படின்னா என்ன ஆச்சு? பரலோகத்துக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய உலகத்தை தன்னுடைய வார்த்தையினால அவங்க அவ்வளோ பெரிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். நான் எங்கே போய்கிட போகிறேன், நான் எங்கே வரிக்கு போய்கிட போகிறேன் அப்படிங்கிற வார்த்தைலாம் நம்ம வாயில் வரக்கூடாது. எனக்குன்னு ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலும் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துல நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இப்போ இருக்கிற நெருக்கத்தின் மத்தியிலே நான் வசனத்தை கை கொள்வேன், நான் வசனத்தின்படி வாழுவேன். இந்த வசனத்துக்கு என் அடிமையாக நான் ஒப்பு கொடுக்கின்றேன். செல்வி சொன்ன மாதிரி நிறைய பைபிள்ல இருந்து வசனங்களை அப்படி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, வேற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம பார்க்கணும். நம்ம குருவான கூட சசுமி வார்த்தைகள் மைந்தன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது நமக்கு அப்படி வரும்போது நம்ம கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அலர்ட்டாக இருக்க வேண்டியது இருக்குது. வசனம் இப்போ இதை நம்ம பத்திரமா வச்சுக்கிடணும். இதுதான் நமக்கு நல்ல ஒரு வார்த்தைகள் அடங்கிய ஒரு புத்தகம். இந்த பைபிளை நீங்கள் விட்டுறாதீங்க, எங்கேயும் போட்டுறாதீங்க, தொலைச்சிடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. இப்போ நிறைய நீங்கள் பரிசு உங்களுக்கு கிடச்சிங்கன்னா பைபிளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா வருங்காலத்தில் எழுத்துக்கள் மாற்றமாகி வசனங்கள் நமக்கு கிடைக்காம போகலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அறிய வேண்டும், நம்மை நாம் அறிய வேண்டும். எனக்குள்ள இப்படிலாம் ஒரு குணம் இருந்திருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம டிவியில் நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். சில சமயத்தில் ஏதாவது ஒரு காமெடி வந்துடுது, அது நம்ம டக்குன்னு 2 நிமிஷம் என்ன செய்திருக்கோம் பார்த்துருக்கோம். பார்த்து நம்ம சிரிச்சிருப்போம்னு நினைக்கிறோம். எனக்கிட்ட இப்படி ஒரு குணம் என்ன செய்திருக்கு இருந்திருக்கு. சில பேர் அதில் எந்த மாதிரி டச்சிங் இல்லாமல் இருப்பீங்கன்னு சொல்லலை. இருந்தாலும் சில சமயத்தில் அப்படி ஏதோ ஒன்று நம்ம யார்கிட்டையோ பேசிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கர்த்தருக்குள்ளே நம்ம எழுப்பி விட வேண்டும். அதான் சொல்றாரு, நீ நம்மை அறிய வேண்டும். முக்கியமான காரியம் என்ன, எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்துக்கு போகும் வழியை காட்டி என்னுடைய வசனத்தை நான் நிரப்புவாயே, என்ன எனக்கு காட்டுங்க என்று நாம் கேட்க வேண்டும். அந்த மாதிரி என்ன எனக்கு தெரியணும் நான் யாருன்னு. நம்ம பிள்ளைய நம்ம தெரிஞ்சிடும், நம்ம கணவனை நம்ம அறிஞ்சிக்கிடுவோம், நம்ம அக்கா தங்கச்சி நம்ம அறிஞ்சிக்கிடலாம், நம்ம எல்லாரையும் அறிஞ்சிக்கிடலாம். ஆனால் நம்ம அறியாம நோய்ஸ் பிரயோஜனம் இல்லை. யாரையுமே அறிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவிலே நாம் எப்படி இருக்க வேண்டும். தன்னுடைய மருமகளுக்கு 60 நாள் இந்த காது வழியில் பட்ட கஷ்டம் துடிப்பை பார்த்தீங்கன்னா, ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபை அவருடைய முகம் மட்டும் இப்படி முன்னால் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் பாத்ரூமுக்கு போனாலும் அவர் முகம் இருந்துக்கிட்டே இருக்கு, எங்கே போனாலும் அவர் முகம் மட்டும் அப்படியே என் முன்னால் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே நாங்கள் சொன்னீங்க, ரொம்ப நல்லவங்கப்பா, நீங்கள் இருக்கீங்கப்பா, நீங்கள் இருக்கீங்க. அப்பாவல்லோ
பாப்பாவல்லோ, பிள்ளையல்லோ, நான் பிள்ளையல்லோ. ஆண்டவர் தகப்பனாக இருக்கிறார். அவருக்கு அன்பு மட்டும்தான் இருக்கு நினைக்கிறீங்களா? வல்லமை இருக்கு. நம்மை காப்பாற்ற, நம்ம நீதியின் பாதையில நடத்துவதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. பக்தியோடு கூட நீங்க கத்துக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லணும், உங்களை பார்த்து நான் வாழணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு அக்கா தெரியும், செல்விக்கு எனக்கு தெரியும். அவங்க இப்போ சென்னையில் இருக்காங்க. அவங்க நிறைய சூழ்நிலை வரும்போது நான் நினைப்பேன், இந்த இடத்துல இந்த பிள்ளை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு டக்குன்னு தோண்டிடும். அவங்க சரியா இருந்திருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்வார், இதே மாதிரி நீ இருந்துக்கோ அப்படின்னு. உடனே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அநேகருக்கு நீங்க ரோல் மாடலாக இருக்கும்படி கர்த்தர் ஆசைப்படுகிறார். இயேசுவானவர் அப்படி இருந்தார். கன்னத்தில் அடிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க, வாயை திறக்கவே இல்லை, நமக்காக பொறுத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பொறுமையின் காரியம் இருக்கணும். உலகத்துல இதெல்லாம் நடக்கு பார்த்தீங்களா? ஒடிசா மாநிலத்தில் நானும் அந்த யூடியூப்பை அதில் பார்த்தேன். அவரை முழங்கால வச்சு பின்னால கையை கட்டி சாணி அள்ளி வாயில் அப்படியே அமைக்கி வைக்கிறோம். அதெல்லாம் எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு காலங்கள். நம்ம இதுக்குள்ளெல்லாம் வர்றதுக்கு முன்னால கிறிஸ்துக்குள்ள ஸ்ட்ராங் ஆகிடணும். நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷங்களை வனாந்தரத்தில் அவர் சோதிக்கிறார். இன்னைக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனை, நமக்கு பாடுகள் என்ன அப்படின்னா, நம்ம வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு என்னிடத்துல சில கர்த்தருக்கு பிடிக்காத குணங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணணும், நீதியின் பாதையில வரணும் அப்படிங்கிறத ஆண்டவருக்கு இஷ்டம். 3வது அடுத்த வசனம் 3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் போஷிப்பார். உன்னை இன்னைக்கு அவர் சிறுமைப்படுத்தி இருக்கிறார். இது யாருக்குமே இந்த காரியம் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். சில கஷ்டங்கள், சில நெருக்கங்கள் வரும்போது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கும். அப்போ அவரை என்ன செய்கிறார்? சிறுமைப்படுத்துகிறார். எதுக்கு அப்படின்னா, உன்னை பசியினால் வருத்துகிறார். மனுஷன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தையினால நாம் பிழைக்க வேண்டும் என்று. இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை தான். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பாடுகள், மரண பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் என்னை தேற்றினது. அவருடைய வார்த்தை தான் நடந்துச்சு. இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள், ஊழியக்காரங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க அதான் சொல்லுவாங்க, தேவனுடைய வார்த்தை என்னோடு பேசினது, என்னை நடத்தினது. அந்த அனுபவம் தான் சிறந்த அனுபவம். நான் எங்கள் வீட்டில் யாருக்கா சொல்லணும்னா, ஆண்டு பேசுனாங்களா, ஆண்டு ஏதாவது சொன்னாங்களா, எனக்கு சொல்லிட்டாங்க, உனக்கு சொன்னாங்களா, அப்படியே தான் நான் கேட்பேன். எந்த கல்யாண காரியமாக இருக்கட்டும், ஆண்டவர் பேசுனாங்களா, அந்த ஒரு வார்த்தை தான் நம்மளை வழி நடத்தி, நம்மளை சோதித்து, நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு உதவி செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தை நிரந்தரமானது. நீ இனி சங்கர தூதன் உன் வீட்டுக்கு வர மாட்டான், துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, ஏனெனில் அவன் சங்கரிக்கப்பட்டான் சொல்லிட்டாருன்னா திருப்பி அந்த மரண தூதன் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சந்தோஷமா மகிழ்ச்சி அடைவாயின்னு கர்த்தர் பேசிட்டாருன்னா சொன்னதுதான். ஒரு மாதிரி நடக்காத மாதிரி தெரியும், ஆனா பயப்படாதீங்க, அவர் சொன்னதுதான் அப்படியே நடந்துரும், கண்டிப்பா நடந்துரும். நம்ம அதில் கவனமாக இருக்க வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல கர்த்தருடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நம்மை அறியும்படிக்கு சில கஷ்டம், சில நெருக்குங்க. நம்ம அந்த பிரச்சனையில அப்படியே கிரைண்டருக்குள்ள மாவு போன மாதிரி தான் நம்ம கடந்து என்ன செய்வோம், உடஞ்சி எடுக்கப்படுவோம். ஆனாலும் அதில் ஆண்டவரே என்னை கைவிடவே மாட்டீங்க, விசுவாசமா இருங்க அப்படின்லாம் ஆண்டவர் நம்ம கைவிடவே மாட்டார். அவர் அன்புள்ளவர், அவர் தகப்பன், நமக்கு அப்பாவாக இருக்கிறார். இல்லாட்டா இங்கெல்லாம் நம்ம யாருமே இப்படி வரமாட்டோம். நீங்க வந்திருக்கீங்கன்னா அவர் உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறார், உங்களை பிள்ளையாக நினைக்கிறார். நீங்க சொல்லுங்க, நான் உங்க பிள்ளை, நீங்க எனக்கு அப்பா, நீங்க தான் இனி நடத்தணும், நான் எங்க போவேன், நீங்க எப்படினாலும் என்ன செய்யணும், காப்பாற்றணும். நம்முடைய வார்த்தையை தான் நம்பி இருக்கிறேன். நம்முடைய வார்த்தையை மட்டும் நம்ம நம்பி இருக்கும்போது கரம் பிடித்து நீதியின் பாதையில சந்தோஷமாக வழி நடத்த அவர் வலிமை உள்ளவராக இருக்கின்றார். அடுத்த வசனம் மட்டும் வாசிங்க. இந்த 40 வருஷமும் உன் வஸ்திரம், அதாவது இத்தனை காலமும் கர்த்தர் நம்மளை வழி நடத்திருக்காரு. இவ்வளவு காலம் கர்த்தர் நம்மை வழி நடத்தினால நமக்கு எந்த வியாதியும் நிரந்தரமாக இருக்கவே இருக்காது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கீங்க, வஸ்திரம் பழசாய் போகவும் இல்லை, கால் வீங்கவும் இல்லை. கால் வீங்கவே செய்யாது, ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க. நீங்க தான் இப்படி சொல்லியிருக்கீங்க, என்னுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது என்பதை நான் சொல்ல வேண்டும். கடைசியாக ஒரு வசனம் வாசித்து முடிக்கிறேன்.
யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனம். யோவான் 4:34. அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்குது. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்வதே எனக்கு போஜனம் என்று ஆண்டவர் சொன்னார். சித்தம் செய்யலைன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. தேவன் மன விருப்பம் நமக்கு நிறைவேற வேண்டும். நம்ம பிள்ளை படின்னு சொல்றோம், அது படிக்கவே மாட்டேங்கன்னா அந்த தாய் தகப்ப மனம் சோர்ந்து போகும் தெரியுமா? மனசு கஷ்டமா இருக்கு, என்னதான் சொன்னாலும் இந்த பிள்ளைகள் செய்ய மாட்டேங்குத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் நீ போட வேண்டாம், வேற ட்ரெஸ் தான் போடுன்னு சொல்றேன். ஆனா அது அந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும்னு சொல்லும்போது அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அது உடனே ஓகே, சரி நீங்க சொன்னது நல்லா இருக்கும், நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போது பெற்றோர் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த பிள்ளையை நினைச்சு அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல இதாவே நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டும். ஒரு அக்கா அடுத்த காம்பவுண்டில், இவங்க வீட்டுக்கு பக்கத்து காம்பவுண்டில் அந்த அக்காட்ட போய் ஆண்டவர் இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, நீ போய் இயேசுதான் மெய்யான தெய்வம், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க சொன்னாங்களா, இல்லை அவங்க கேட்க மாட்டாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். டெய்லி இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். ஒரு நாள் அவங்களுடைய பிள்ளைய ஒரு காரியம் செய்ய சொன்னாங்களாம். அப்போ அந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டேன்ட்டான், அந்த காரியத்தை செய்ய மாட்டேன்ட்டான். உடனே இவங்களுக்கு ரொம்ப கவலையாயிட்டான். உட்காந்து அழுதாங்களாம். இப்படி நான் இப்படி சொல்கிறேன், நீ செய்ய மாட்டேங்க, நீ ஏஜ் அட்டன் பண்ணிட்ட, நான் இதை செய்யின்னு சொன்னால் உனக்கு தெரிய மாட்டேங்க, நான் எத்தனை நேரம் உனக்கு சொல்வேன் அப்படின்னு ரொம்ப கவலையாகி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஆண்டவர் பேசினாராம், நான் ஒன்னே அவட்ட போய் நான் தான் மெய்யான தெய்வம், என்னை ஏற்றுக்கொள்ளு நீ சொல்லுன்னு நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ போய் என்ன செய்ய மாட்டேங்க, சொல்ல மாட்டேங்க. இப்போ உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியலைன்னு உனக்கு கஷ்டமா இருக்குது, அப்படி எனக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா, அந்த மகளை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்களாம். உடனே இந்த அக்கா எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு அந்த அக்காட்ட போய் சொன்னாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்க, ஏக்கா நீங்க இயேசுவை நீங்க வணங்கணும், இன்னைக்கு இயேசுவை நீங்க கும்பிடணும், நீங்க என் கூட நீங்க சர்ச்சுக்கு வரணும். அப்படியா, நான் பத்துக்கு இன்னைக்கு காலையில கனவு கண்ட, நம்ம 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்டேன். அல்லேலூயா அப்படி சொன்னாங்களே, நம்ம 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் பத்துக்கு அப்படின்ட்டு. அப்படியாக்கா அப்படின்னோட இப்படிதான் லேட் பண்ணிட்டவன் இருந்தாலும் ஆண்டவர் அன்னைக்கு பேசினாரா, உன் பிள்ளை கீழ்ப்படியலன்னு உனக்கு கவலையா இருக்கு, இப்போ நீ கீழ்ப்படியலன்னா எனக்கு எப்படி கவலையா இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அக்கா ரசிக்கப்பட்டு ஞாபகம்லாம் எடுத்தாங்க. நான் தான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்து இப்போ தான் அவங்ககிட்ட அந்த ஃபோட்டோ கொடுத்தேன். என்ன ரொம்ப நான் கையில் வச்சுருந்தேன், மனம் மாறிடக்கூடாது அப்படின்ட்டு. அருமையானவர்களை எங்களுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பார்த்துட்டே இருக்காரு. அவரை திருப்திப்படுத்தாத ஒரு காரியம் நமக்கு இல்லை. ஆண்டவரே உங்க விருப்பம், உங்க சித்தம் செய்வதுதான் என்னுடைய உணவு, அது என்ன உணவாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த காரியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா. நம்ம சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, வேற எதையுமே பார்க்கக்கூடாது. உங்க விருப்பம் எங்க விருப்பம், உங்க பாக்கியம் ஏன் பாக்கியம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எனக்கு கொடுங்க. அது எப்படி இருக்குமா, இனிப்பா இருக்கும். அவர் சித்தத்தின்படி, அவர் மன விருப்பத்தின்படி நமக்கு தர்றது இனிப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இப்படி கரும்பை கடிச்சு எடுத்துட்டு அதை சவைக்கும் போது எச்சி நமக்கு என்ன செய்யுது, அந்த சாறு அப்படியே வடியும். அதே போல நம்முடைய லைஃப் இனிப்பா இருக்கும். ஈசாக்கு ரெபெக்காள் அவங்களுடைய வாழ்க்கை இனிப்பாக இருந்தது. அவங்க 2 பேரும் சந்தித்த சந்திப்பு ஒரு இனிப்பான சந்திப்பு. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று அங்கே அவர்கள் சொன்னார்கள். அந்த பெண்ணிட்ட கேட்டாங்க, நீ போறியான்னு. அந்த பெண்ணு உடனே வந்துட்டா. ஈசாக்கு பார்த்தாங்க, சரியான சந்திப்பு அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம தேவனுடைய சமூகத்தில் சொல்றோம், என்னை நான் அறிய வேண்டும், எனக்குள்ள என்ன இருக்கு, வேண்டாதது என்னை விட்டு வெளியே போட வேண்டும். அப்பத்தினால் தேவனுடைய வார்த்தையினால் மட்டுமே நான் பிழைப்பேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமா எத்தவா இருக்கட்டும், அது நோயாக இருக்கட்டும், மற்ற எந்த காரியமா இருக்கட்டும், ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லிட்டாருன்னா மட்டும் போதும், கண்டிப்பா வெற்றி தான், கண்டிப்பா அது சக்சஸ் தான். எத்தனை வருஷம் ஆனாலும் தேவன் வார்த்தையை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். God bless you.